இங்கிலீஷ் பேசுகிறது ரொம்பவே ஈஸி தான் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஒரு வீடியோ பாருங்கள். இங்கிலீஷ் ரொம்பவே கஷ்டம், இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு எனக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லை அப்படிங்கிற நிறைய விஷயங்களை உடச்சி எறிகிற நம்மளுடைய சேனலை நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இங்கிலீஷ் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக பேச முடியும் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு நான் கேரண்டி. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பார்க்க போகிறோம். இறந்த காலம் அப்படிங்கிற வாக்கியத்தில் ஒரு 30 சென்டென்ஸ் நம்ம பார்க்கலாம். அண்ட் குறிப்பாக ப்ரெசன்ட் டென்ஸ் பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. அதோட கோர்வை தான் இதோட கோர்வை தான் ஃபியூச்சர் டென்ஸும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். அதிகாலையில் எழுந்தேன். அதிகாலையில் எழுந்தேன், இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லுவீங்க? ஐ வோக் அப் early மார்னிங். நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் என்ன பார்த்தோம்? ஐ வேக் அப்னு பார்த்தோமா? இப்போ பாருங்கள் பாஸ்ட் டென்ஸில் ஐ வோக் அப். அவள் பல் துலக்கினாள். அவள் பல் துலக்கினாள், அதாவது பல் விளக்குகிறாள், பல் துலக்குகிறாள் அப்படின்னா ப்ரெசண்ட்டில், பல் துலக்கினாள் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ். பாருங்கள், ஷீ பிரஷ்ட் ஹர் டீத். ஷீ பிரஷ்ட் ஹர் டீத். நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி சிம்பிளான உங்களுக்கு வெறும் ஈடி ஆட் பண்ணுற மாதிரி அல்லது ஒரு ஆக்ஷனை நம்ம பாஸ்ட் டென்ஸில் எப்படி பேசலாம் அப்படிங்கிற ஓவரால் ஐடியா அந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு கிடச்சிரும். பாருங்கள், காப்பி குடித்தார். அவர் காப்பி குடித்தார் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை எப்படி நம்ம பாஸ்ட் டென்ஸை யூஸ் பண்ணி, அதாவது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஹீ ட்ராங்க் காஃபி. நம்ம நார்மலாக ஹீ ட்ரிங்க் காஃபி அப்படின்னு சொல்லுவோமா? அப்போ ட்ரிங்கோட பாஸ்ட் என்ன? ட்ராங்க். ஓகேங்களா? ஸோ ஹீ ட்ராங்க் காஃபி. கல்லூரிக்கு நடந்தார்கள். கல்லூரிக்கு நடந்தார்கள். அவர்கள் அப்படின்னா தான் சப்ஜெக்ட். பார்த்தீங்களா? நடந்தார்கள், அவர்கள், இவர்கள். ஸோ எல்லோரும் சேர்ந்து இருக்கிறது தான் நம்ம 2 அல்லது 2க்கு மேற்பட்ட ஆட்களை நம்ம அவர்கள், தேன்னு சொல்லுவோம். தே வாக்டு டு காலேஜ். தே வாக்டு டு காலேஜ். மதிய உணவு சாப்பிட்டோம். மதிய உணவு சாப்பிட்டோம், இதை இங்கிலீஷில் நம்ம எப்படி சொல்லலாம்? ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சாப்பிட்றாங்க அப்படிங்கிறத நம்ம ப்ரெசண்ட்டில் சொல்லுவோம். சாப்பிட்டோம், நாங்கள் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டோம், நேற்று சாப்பிட்டோம். ஸோ இப்போ ஈவினிங்கில் இருக்கிறாங்க, நான் ஆல்ரெடி மதியம் சாப்பிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி முடிஞ்ச விஷயத்தை நம்ம சொல்லும்போது வி ஏட் லஞ்ச். வி ஏட் லஞ்ச். நிறைய மழை பெய்கிறது. நிறைய மழை பெய்கிறது. ஆக்சுவலி இதை நம்ம எப்படி சொல்லணும்? பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும். எப்படி சொல்லுவீங்க? நிறைய மழை பெய்தது. நிறைய மழை பெய்தது. இப்போ மீனிங் பாருங்கள். இட் ரெயின் அ லாட். இட் ரெயின் அ லாட். இது நிறைய மழை பெய்கிறது. இப்போ நீங்கள் நல்லா யோசிக்கணும், இதில் என்ன சேஞ்ச் பண்ணணும்? நீங்கள் இட் ரெயின்ட் அ லாட். சரிங்களா? இட் ரெயின்ட் அ லாட். ஈடி வந்துச்சுன்னா நிறைய மழை பெய்தது அப்படிங்கிற மீனிங் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? கிழக்கில் சூரியன் உதயமானது. கிழக்கில் சூரியன் உதயமானது, ஆல்ரெடி உதிச்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறப்போ த சன் ரோஸ் இன் த ஈஸ்ட். த சன் ரோஸ் இன் த ஈஸ்ட். நாய்கள் குரைத்தன. குரைத்தன ஆல்ரெடி முடிஞ்ச விஷயம். ஓகேங்களா? நாய்கள் குரைத்தன. நிறைய நாய்கள் சத்தம் போட்டுட்ருக்கு. அதுக்கு இங்கிலீஷில் அந்த குறைக்கிறதுக்கு என்ன சொல்லுவீங்க? டாக்ஸ் பார்க்டு. டாக்ஸ் பார்க்டு. அடுத்த வாக்கியம் பாருங்கள். பறவைகள் சினுங்கின. பாருங்கள், சினுங்குகின்றன அப்படின்னு நம்ம லாஸ்ட்டு ப்ரெசண்ட்டில் பார்த்துருப்போம். இப்போ பாருங்கள், அப்படியே நம்ம பறவைகள் சினுங்குகின்றன. பேர்ட்ஸ் சிப்டு. பேர்ட்ஸ் சிப்டு. கேலி செய்கின்றன, கிசு கிசுக்கின்றன, கிண்டல் செய்கின்றன. இது எல்லாமே இந்த சிப்டு அப்படிங்கிற ஒரு மீனிங்கில் அடங்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்த பொறுத்து அந்த ஒரு பறவைகள் அப்படிங்கிறது நம்ம ஒரு மனிதர்களை தாண்டி நம்ம பறவைகள் ப்ளஸ் டாக்ஸ், விலங்கினங்களை நம்ம பற்றி பேசும்போது இந்த ஒரு வார்த்தைகள்லாம் உங்களுக்கு நியூவாக புதுசாக நீங்கள் கற்றுப்பீங்க. ஓகேங்களா? மக்கள் கடுமையாக உழைத்தனர். பீப்புள் ஒர்க்டு ஹார்ட். மக்கள் கடுமையாக உழைத்தனர். பீப்புள் ஒர்க்டு ஹார்ட். என் பெற்றோர் ஒருவர் நேசித்தார்கள். என் பெற்றோர் ஒருவர் நேசித்தார்கள். பாஸ்ட் டென்ஸ். அப்போது எப்படி சொல்லுவீங்க? மை பேரண்ட்ஸ் லவ்டு. ஓகேங்களா? My parents loved each other. My parents loved each other. நெக்ஸ்ட் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி சிம்பிளான வாக்கியங்கள் தான் உங்களுக்கு
அடுத்ததாக பாஸ்ட் டென்ஸை பற்றின ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படியே ப்ரெசண்ட்டில் உள்ளதை உங்களுக்கு பாஸ்ட்டில் மாற்றி கொடுத்துருக்குறேன். பூமி சூரியனை சுற்றி வந்தது. ஒரு யூனிவர்சல் ட்ரூத் நம்ம சொல்லும் போது ப்ரெசண்ட்டில் யூஸ் பண்ணுறோன்னு சொன்னோம்னா, இப்போ பாருங்கள், சுற்றி வந்தது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா நம்ம ரிவால்வ்டு ஈடி ஆட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். த எர்த் ரிவால்வ்ட் த சன். த எர்த் ரிவால்வ்ட் அரவுண்ட் த சன். ஓகேங்களா? கணினிகள் தரவை விரைவாக செயலாக்குகின்றன. தூய தமிழில் இருக்குது தரவை அப்படின்னா அந்த டேட்டா வந்து ப்ராசஸ் பண்ணதுன்னு சொல்லுவாங்களா, அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் தரவைன்னு சொல்கிறாங்க. கம்ப்யூட்டர்ஸ் ப்ராசஸ்டு டேட்டா குவிக்லி. கம்ப்யூட்டர்ஸ் ப்ராசஸ்டு டேட்டா குவிக்லி. நேற்று ஆங்கிலம் படித்தேன். நான் நேற்று தான்ப்பா ஆங்கிலம் படித்தேன். முடிஞ்சிடுச்சு, பாஸ்ட் டென்ஸ். அப்போ இன்றைக்கி படிக்கலையா? இன்றைக்கி நான் படிக்கிறேன் அப்படின்னா நான் ப்ரெசென்ட்டில் பயன்படுத்துகிறேன். நேத்தி படித்ததை நான் பாஸ்ட் டென்ஸில் பயன்படுத்துகிறேன். ஓகேங்களா? அதுதான் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஐ ஸ்டடீட் இங்கிலீஷ் எஸ்டர்டே. ஐ ஸ்டடீட் இங்கிலீஷ் எஸ்டர்டே. அடுத்த வாக்கியம் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ரொம்ப சிம்பிள் தான். அவள் ஆங்கிலம் கற்றுக் கொடுத்தாள். அவள் ஆங்கிலம் கற்றுக் கொடுத்தாள். இதை எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷில்? ட்ரை பண்ணுங்கள். அவள் அப்படிங்கிறது ஷீ. ஓகே. ஆங்கிலம் கற்றுக் கொடுக்கறது டீச். டீச்சோட பாஸ்ட் டாட். எஸ், ஷீ டாட் இங்கிலீஷ் எஸ்டர்டே. இப்போ எஸ்டர்டேவை முதல்ல போடலாமா அருண் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா, காலங்களை என்றைக்குமே கடைசியாக போட்டிங்கன்னா பெஸ்ட்டு. அண்டு ஃபஸ்ட்டும் நீங்கள் யூஸ் பண்ணி பேசலாம். எஸ்டர்டே ஷீ டாட் இங்கிலீஷ் அப்படின்னும் நீங்கள் சொல்லலாம். ஓகேங்களா? இப்போது கூடைப்பந்து விளையாடினார். அப்போது ஒருவர் தான், அவர் அப்படிங்கிற ஒரு பர்சன் தான். அப்போது ஹீ பிளேட் பேஸ்கெட்பால். ஹீ பிளேட் பேஸ்கெட்பால். அடுத்து பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? பாடலை கேட்டார்கள். பாடலை கேட்டார்கள். இதை நம்ம எப்படி பாஸ்டில் சொல்லுவோம்? பாடல் அப்படிங்கிற சாங். ஓகே. அப்போ கேட்குறது லிசன்டா. ஓகே. ஸோ ஹியர்டு ஆர் லிசன்ட். ஓகே, எது வேணாலும் நம்ம பயன்படுத்தலாம். இப்போ லிசன்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. தே லிசன் டு சாங்ஸ். தே லிசன்ட் டு சாங்ஸ். திரைப்படங்களை பார்த்தோம். இப்போ நாங்கள் எல்லோரும் படம் பார்த்தோம்ப்பா. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன சப்ஜெக்ட்டு? வி. கரெக்டுங்களா? ஓகே, வி யூஸ் பண்ணியிருக்காங்க. திரைப்படங்களை பார்த்தோம். வி வாட்ச்டு. நல்லா கவனிங்க. வி வாட்ச்டு. வாட்சோட பாஸ்ட் டென்ஸ் பயன்படுத்தியிருக்காங்க. ஏன்னா இது பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. ஆல்ரெடி பார்த்து முடிச்சிட்டோம் அந்த படத்தை. ஸோ வி வாட்ச்டு மூவிஸ். நேற்று காலை 9 மணிக்கு சூப்பர் மார்க்கெட் திறக்கப்பட்டது. நேற்று 9 மணிக்கே சூப்பர் மார்க்கெட்டு திறந்துருந்துச்சு. ஆல்ரெடி ஓப்பன்டு தான். அப்போது ஓப்பனோட ஒரு ஈடி ஆட் பண்ணுறாங்க. த சூப்பர் மார்க்கெட் ஓப்பன்ட் அட் 9 o'clock எஸ்டர்டே. நேற்று வந்து 9 மணிக்கு ஓப்பன் பண்ணாங்க. இன்றைக்கி எத்தனை மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸோ இன்றைக்கி நீங்கள் பேச வரீங்க அப்படின்னா இன்றைக்கி ப்ரெசன்ட் டென்ஸில் பயன்படுத்துகிறோம். ப்ரெசன்ட் டென்ஸ் அந்த சென்டென்ஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவை ஒருத்தர் கோத்ரூ பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகேங்களா? எதுக்கு நான் இன்சிஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் வாக்கியங்களை 3 காலங்களையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அண்டு ஒரு சென்டென்ஸை நம்ம ஃபார்ம் பண்ணும்போது அந்த சென்டென்ஸை நம்ம பாஸ்ட்டில் எப்படி பேசணும், ஃப்யூச்சரில் எப்படி பேசணும், ஒரு ஓவரால் ஐடியா கிடச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பேஸ் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அடுத்த சென்டென்ஸ் உங்களுக்கு ஈஸியாக மேக் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், அவள் ஆங்கிலம் பேசினாள். அவள் ஆங்கிலம் பேசினாள். பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. ஷீ ஸ்போக் இங்கிலீஷ். ஷீ ஸ்போக் இங்கிலீஷ். அடுத்த வாக்கியம் பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப சிம்பிள். அவர்கள் கடந்த வார இறுதியில் தங்கள் தாத்தா பாட்டியை சந்தித்தனர். இப்போ நான் இது படித்த உடனே சிம்பிள்னு சொல்லி என்ன அருண் கடைசியில் இவ்வளோ பெருசாக இருக்குன்னு நினைக்காதீங்க. சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த தாத்தா பாட்டி அப்படிங்கிறத நான் வந்து கிராண்ட் பேரண்ட்ஸ்னு சொல்கிறேன். கடந்த வார இறுதி அப்படின்னா லாஸ்ட் வீக்கெண்ட். தே விசிட்டட் தேர் கிராண்ட் பேரண்ட்ஸ் லாஸ்ட் வீக்கெண்ட். சென்டென்ஸ் பெருசாக இருக்கிறத நினச்சி நீங்கள் எதுவுமே யோசிக்காதீங்க. சப்ஜெக்ட் என்ன, சப்ஜெக்டோட ஆக்ஷன் என்ன, இதை மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா எந்த சென்டென்ஸையும் நீங்கள் ரொம்ப சிம்பிளாக மேக் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ஜிம்மில் உடற்பயிற்சி செய்தோம். நாங்கள் வந்து ஜிம்மில் வந்து எக்ஸசைஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவோமா? ஸோ வி எக்ஸசைஸ்டு அட் த ஜிம். வி எக்ஸசைஸ்டு அட் த ஜிம். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், ரொம்பவே சிம்பிள் தான். கடந்த குளிர்காலத்தில் பனி
பெய்தது. கடந்த குளிர்காலத்தில் பனி பெய்தது. ரொம்ப பனியாக இருந்துச்சுப்பா போன வின்டர் சீசனில். ஸோ அப்படி சொல்லும்பொழுது இங்கிலீஷில் பாஸ்ட் டென்ஸ் தான் நம்ம பயன்படுத்தி ஆகணும். ஸோ இட் ஸ்னவுட் இன் த வின்டர். அடுத்த வாக்கியம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கன்னு ஏன் சொல்கிறேன்னா, பாஸ்ட் டென்ஸை பற்றின முக்கியமான தகவல் அண்ட் நீங்கள் ஈஸியாக மேக் பண்ணுறதுக்கான ஒரு வழியும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஸோ சென்டென்ஸ் முடிச்சுட்டு அப்படியே போயிடாதீங்க. ஸோ தயவு செஞ்சு அந்த ஒரு டிப்ஸையும் நீங்கள் கேட்டு போயிடுங்க. ஸோ ஒவ்வொரு வீடியோவிலும் நான் உங்களுக்காக கொடுத்துட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஒரு சென்டென்ஸ் பாருங்கள். பறவைகள் இடம் பெயர்ந்தன, பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. அப்போது ஜஸ்ட் ஈடி தான் ஆட் பண்ணியிருக்காங்க. பேர்ட்ஸ் மைக்ரேட்டட், ஈடி மைக்ரேட்டட். ஓகேங்களா? நேற்று 5 மைல் ஓடினார். அவர் அப்படின்னா ஹீ இல்லையா? ஸோ அவர்னு சொல்கிறதுனால ஓடினார்னு சொல்கிறோம். ஸோ நேற்று 5 மைல். He ran 5 miles yesterday. He ran 5 miles yesterday. அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். இரவு உணவு சமைத்தாள். நைட்டு டின்னர் அவங்க சமைச்சாங்க அப்படின்னு சொல்கிறது. இப்போது இதில் சப்ஜெக்ட் யார்? ஷீ. அப்போது ஷீ குக்டு டின்னர். இப்போ நேற்று சமைத்தாள் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஷீ குக்குடு டின்னர் எஸ்டர்டே. அவ்வளோதான், சிம்பிள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். அவர்கள் மீன் பிடிக்க சென்றனர். பாஸ்ட் டென்ஸ். அவர்கள் மீன் பிடிக்க சென்றனர். அப்போது எப்படி சொல்லுவீங்க? மீன் பிடிக்கிறத ஃபிஷ்ஷிங்னு சொல்லுவீங்க. ஓகே, தே அப்படிங்கிறது சப்ஜெக்ட். அப்போது சென்றனர் அப்படிங்கிறது கோவோட பாஸ்ட்டு வெண்ட். ஸோ தே வெண்ட் ஃபிஷ்ஷிங். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள். ஓகேங்களா? இப்போது 29 இல்லையா? ஸோ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் நீங்கள் தான் ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் பாஸ்ட் டென்ஸில் ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அது கரெக்டாக இல்லையான்னு நான் பார்க்குறேன். ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நீங்கள் கற்றுக்கிட்டு இமீடியட்டாக நீங்கள் அப்ளை பண்ணும்போது ரொம்ப நாள் மைண்டில் நிற்கும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த ஒரு ப்ராக்டிஸ் கொடுத்துருக்குறேன். ஏதாவது ஒரு வாக்கியம் உங்களுக்கு தெரிஞ்ச சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் மேக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கடைசியாக உங்களுக்கு தான் இந்த ஒர்க் அவுட். மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது சிரித்தனர். மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது சிரித்தனர். இதை இங்கிலீஷில் பாஸ்ட் டென்ஸில் எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? பாஸ்ட் டென்ஸ் வாக்கியம் தான். உங்கள் பதில் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்டில் சொல்லலாம். ஸோ ரெண்டுத்துக்கும் உள்ள விடை நீங்கள் தான் சொல்லணும். என்ன அருண், ஈஸியாக எல்லாத்தையும் நீ படிச்சுட்டு கடைசியாக கஷ்டமாக கொடுக்குறியா அப்படின்லாம் நினைக்காதீங்க. இதுவும் ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கண்டிப்பாக மேக் பண்ண முடியும் அப்படிங்கிற உங்கள் மேலே இருக்க நம்பிக்கையில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகே, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா என்னென்னு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இறந்த காலத்தில், அதாவது நேற்றோ ஒரு வருடத்துக்கு முன்னாடியோ, அதாவது ஆல்ரெடி முடிஞ்ச ஒரு விஷயத்தை நம்ம பேசுகிறத பாஸ்ட் டென்ஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அந்த பாஸ்ட் டென்ஸ் பயன்படுத்தும் போது ஒன்றும் இல்லை, சிம்பிளாக நம்ம ஒரு ஆக்ஷனோட ஒரு ஈடி ஆட் பண்ணிங்கன்னா முடிஞ்சிடுச்சு. அதாவது அருண் எல்லா ஆக்ஷன்லையும் ஈடி ஆட் பண்ணுமா அப்படின்னு கேட்காதீங்க. மேக்ஸிமம் நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த ஆக்ஷனோட ஒரு ஈடி ஆட் பண்ணி மட்டும் இப்போதைக்கு பேச ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் இங்கிலீஷ் பேச ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ இறந்த காலத்தில் நீங்கள் பேசுகிறதுக்கு ஜஸ்ட் ஒரு ஆக்ஷனோட ஒரு ஈடி, அதாவது பாஸ்ட் வேர்ப், சப்ஜெக்டோட ஒரு பாஸ்ட் வேர்ப். சப்ஜெக்ட்னா என்ன? ஒன்றும் இல்லை. இப்போதைக்கு நான் உங்களுக்கு சில சப்ஜெக்ட் சொல்கிறேனே, ஹீ ஷீ இட்டு ஐ யூ தே வி. இதை மட்டும் நீங்கள் ஃப்ரண்ட்டில் போட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு ஆக்ஷன், பாஸ்ட் ஆக்ஷன் போட்டு பேசுனீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? இதில் ஹவு டு ஆஸ்க் கொஷின், பாஸ்ட் டென்ஸில் எப்படி வரும் நான் கொஷின் கேட்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெயிட் அண்ட் சி. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. கண்டிப்பாக கேள்வி கேட்குறது எப்படி அப்படிங்கிற விஷயத்தையும் நான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் உங்களுக்காக சொல்வேன். See you guys, take care, signing off.